ஹாய் சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கதை சொல்லலாமா? அதாவது ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். குரு அப்படின்னாவே அவங்கக்கிட்ட சீடர்களும் படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர்கிட்டையும் ஒரு 10 சீடர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் ஒரு நாள் அவங்கக்கிட்ட உண்மையான ஒளி என்ன அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன், யாருக்காவது இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையான ஒளியா? அப்படின்னா என்ன ஐயா, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சீடர்கள் வழக்கம் போல் சொல்கிறாங்க. அதுக்கு குரு சொல்கிறாரு, பிறப்போட அடிப்படையில் எல்லா உயிர்களும் ஒன்று தான். எல்லாருக்கும் தூக்கம், பசி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாரையும் நாம் சமமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இரவும் பகலும் எப்படி வருது, மாறி மாறி வர்ற மாதிரி வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். இப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இருள் கலைஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு அப்படிங்கிறத எந்த நொடியில் நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு சீடன் எந்திரிச்சு சொல்கிறாரு, ஐயா, தொலைவில் இருக்கிற விலங்கு குதிரையா கழுதியா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நொடியில் அந்த நொடியில் நான் வெளிச்சம் வந்துட்டதா நான் அறிஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு சீடன் சொல்கிறான், குருவே, தூரத்தில் இருக்கிறது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் நான் விடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் தான் நான் விடிஞ்சிருச்சுன்னு அறிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, இது இல்லை, இன்னும் வேறு பதில் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மற்ற சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, சரிங்க ஐயா, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, அதாவது நம்ம எப்போ ஒரு மனிதனை பார்க்கும்போது இவன் என் கூட பிறந்தவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் உண்மையான ஒளி உங்களுக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இரவும் பகலும் கால வேறுபாடுகள் தான், ஆனால் உண்மையான ஒளி எங்கே இருக்குது? நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளுக்குள்ளே ஒளி இல்லை அப்படின்னா வெயில் கூட நமக்கு இருட்டாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அவர் அப்போது பக்கத்து கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு போகிறாரு. குதிரையை எடுத்துக்கிட்டு இருட்டுறதுக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது அவர் வழியில் ஒரு ஆள் மயங்கி விழுகிறத பார்க்குறாரு. அச்சோ, ஒரு பையன் இப்படி மயங்கி கிடக்கிறானே, நாம் போய் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பையனை கேட்குறாரு. அந்த ஆள் இப்போ நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காந்துட்டு, நான் பக்கத்து ஊருக்கு போகணுங்க ஐயா, நீங்கள் என்னை கொண்டு போய் விட முடியுமான்னு கேட்குறாரு. அப்படியா, சரி வா, என்கிட்ட குதிரை இருக்குது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனை ஏற்றி உட்கார வைக்கிறாரு. ஏற்றி உட்கார வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளார அவன் குதிரையை வேகமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டான். ஐயையோ, இவன் என்ன திருடனாட்டிருக்குதே, ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இப்போ குதிரையை ஓட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த துறவி நினைக்கிறாரு. நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, எப்படியோ அந்த பக்கத்து ஊரில் சந்தை இருக்கும், அந்த சந்தைக்கு போய் இன்றைக்கி ஒரு குதிரையை வாங்கிட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல அவரோட குதிரை நிற்கிறது தெரியுது. அட, அது என்னோடய குதிரையாட்டிருக்கே அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவன் ஒரு ரோட்டில் மயங்கி விழுந்து கிடந்தாருல்ல குரு போகிற வழியில், அந்த ஒரு ஆள் அங்கே நிற்கிறான். அட குழந்தா, எங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா? அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். உடனே ஆமாம் நானே தான் அப்படின்னு. ஆமாம், நீ எதுக்கு என்னோடய குதிரையை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. சரி, எடுத்துகிட்டு வந்துட்ட, ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிறாரு. ஏன், எதை சொல்லக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவர் யார்கிட்டையோ எல்லாம் ஏமாந்துட்டாருன்னு மற்றவங்க இவரை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினைக்கிறாராட்டிருக்குது அப்படின்னு இவர் நினைக்கிறார். அதாவது குதிரையை நீயே வச்சுக்கோ, ஆனால் உனக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு குரு சொல்கிறாரு.
உடனே அவன் யோசிக்கிறான், ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இவர் ஏமாந்துட்டாரு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் இவரோட இமேஜ் பாதிக்குமில்ல அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாராட்டிருக்குது அப்படின்னு அந்த திருடன் நினைக்கிறான். உடனே குரு சொல்கிறாரு, குழந்தா, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அப்படி நான் நினைக்கல. ஏன் தெரியுமா? இப்போது மற்றவங்க நான் ஏமாந்தது வெளியில் தெரிஞ்சால் உண்மையிலேயே யாராவது எதிர்காலத்தில் மயங்கி விழுந்திருந்தா கூட அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. புரிஞ்சுதா? அதனால் குறுகிய உன்னுடைய தன்னலத்துக்காக ஒரு நல்ல கோட்பாடுகளை எல்லாம் அழிச்சிடக்கூடாது. அதனால் குதிரையை நீ வச்சுக்கோ, ஆனால் எப்படி கிடைச்சதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குருவோட பெருந்தன்மையை பார்த்துட்டு அந்த ஆள் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. எவ்வளோ நல்ல குரு, இவர்கிட்ட போய் நாம் திருடிட்டோமே அப்படின்னு அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். உடனே குருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன? மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே செல்லம்ஸ், இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.